I'm Vidya Ramaraj, 400 hurdler. I'm Nitya Ramaraj, 100 meter hurdler. So Nitya, just first of all, tell us how many medals you won at the national games. I won 2 medals, 400 silver, 400 gold. I win 2, but relay disqualified. Okay, no problem. I win the 100 meter hurdle bronze medal. uh, we will keep our conversation in Tamil. I will ask you questions in English. You can respond in Tamil. Uh, so, Nitya, first narrate your journey. How you both of you decided to get into athletics. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நித்யா வித்யானாலே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்லேருந்து வந்திருக்காங்க. 7th நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேசிக் தான். ஆல்ரெடி எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் தெரியும். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 7th 2009 இல்லையா? 2009 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். And also tell us, where are you employed at present? Both of you. Yeah. I mean Southern Railways பாலக்காடு. நான் வந்து இன்கம் டேக்ஸ்ல ஒர்க் பண்றேன். இப்போ கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன். முன்னாடி சென்னையில இருந்தேன், இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கோயம்புத்தூர். And so talking about your sprinting journey, there is a giant in Indian athletics called PT Usha. You equaled her record. Tell us about the achievement and how did you feel about it? அது சொல்லும் போதே ரொம்ப இது மாதிரி இருக்கும். பிகாஸ் அது ஏன்னா ஃபார் 39 years ஆல்மோஸ்ட் ஓல்டுன்னு சொல்லும் போது நம்மளால அது ரொம்ப எப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்காக ஒர்க் பண்ணேன், ரொம்ப மோட்டிவ் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நோ ஒன் இஸ் பிரேக் தட் ரெக்கார்ட் இப்போ வரைக்கும். ஸோ உன்னால முடியும், யூ கேன் வித்யா, உன்னால தான் முடியும், நீ பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ ஐ கோ ஃபார் இட். மை கோச் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இது இனிமே என்னோட பேர் அங்கே இருக்குன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை என்னோட பிரேக் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். பட் ஐ வாண்ட் டு பிரேக் இட். நெக்ஸ்ட் பிடி உஷா இல்லாமல் வித்யா ராமராஜ் அப்படி இருந்தால் ஹாப்பி. Nitya, how does it feel to be just, I mean, sometimes people do not recognize you as Vidya, and at times you are also recognized as Nitya. So, have you ever tried to make, take it into... நான் வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நல்லா கங்க்ராட்ஸ் பா சூப்பரா ஒன்று 400. நானே ஓப்பனா நான் நித்யா இல்லைங்க. இப்போ 2-3 பேர் வந்து என்ன போட்டோ எடுக்க வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், ஐயோ நான் நித்யா வித்யா இல்ல, பரவாயில்ல வாங்க எடுத்துக்கலாம், ஐயோ நான் கோச்சிக்க மாட்டேன், லைக் தட் ஒன்லி. எனக்கு அது ஓகே தான். சின்ன வயசுல இருந்தே நீங்க வித்யாவும் கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றது எனக்கு ஒரு ஜாலி தான். இவனால எனக்கு ஒரு பேரு. ஸோ எல்லாரும் என்ன வந்து ஆமா நான் தான் வித்யா வந்து எடுத்துக்கோங்க அப்படி கூட சொல்ல நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். And has it ever happened at home and during your childhood, who used to play mischief and the other used to get punished? நான் இப்போ டெஸ்ட் நான் நல்லா எழுத மாட்டேன். ஷி வில் ரோட் டெஸ்ட் குட். ஸோ எனக்கு பதிலாக டெஸ்ட் எழுதுவா. ஸோ ரீடிங் ஆல்சோ இவ நல்லா ரீட் பண்ணுவா. தமிழ் வித்யா நல்லா பண்ண மாட்டா. ஸோ நாங்கள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்போம். மேபி 8th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். மிஸ் வந்து இப்படி கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பெஞ்சை சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி நானே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது 2-3 டைம் சீட் பண்ணியிருக்கோம். மற்றபடி சீட்டிங் நாங்கள் பண்ணலை. Okay. Also tell us about who all are there in the family, who inspired you to get into athletics. நாங்கள் 3 சிஸ்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டர் இருக்கா, ஷி காட் மேரிட். அடுத்து நாங்கள் 2 ட்வின்ஸு. ஸோ ஃபேமிலியில் ரன் பண்ணணும். அப்பா ஆஸ் அ டிரைவர்னா, ஸோ அப்பா டிரைவராக இருக்கும்போது எப்படி 3 சில்ட்ரன்ஸ் ரன் பண்ணுறது அப்படின்னு தான் ஸ்போர்ட்ஸ் கரியரில். ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அம்மா தான் எங்களை மோட்டிவேட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் கொண்டு வந்ததே. ஸோ அம்மானால தான் இப்போ நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஓடிக்கிட்டே இருக்கோம். Nitya, talking about your performance and your journey, it's 100-meter hurdles is not an easy sport to do in India, and it is very challenging sport, and there is not much of recognition as far as Indian hurdlers are concerned. So how do you take it as a challenge, and what are your targets for the year? Because there is also a good competition now building up in India. Actually, முன்னாடி பார்த்தீங்க, கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் அடல் அவ்வளோ டஃப் கிடையாது. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோதி நல்லா அப்கமிங். இந்தியாவில் இப்போ 100 மீட்டர் அடலுங்கிறது 13 sub-13 கீழே இப்போ ஷோராக 13-3 ஒன்னால இப்போ மெடல் கிடையாது. ஸோ முன்னாடி 12 sub-13 தோணா தான் நம்மளால மெடல் அடிக்க முடியும். இப்போ 13 ஒன்னா தான் ஒலிம்பிக்ஸ் செமிஃபைனல்ஸே நம்மளால என்ட்ரு ஆக முடியும். ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட் தான். நீங்கள் 100 மீட்டரை விட 100 மீட்டர் அடல் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் 3 ஸ்டேட் போட்டு ஓடணும். ஸோ ஸ்பீட் பில்டப் பண்ணணும். அதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஸோ last open nationals I'm in peak, so that's why I came 13:04.
இந்த டைம் ஐ எம் இன் லோட். ஸோ நான் கொஞ்சம் லோடில் இருக்கேன். இப்போது போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா 10 200 ஓடிட்டு வரேன். ஸோ ஊட்டியில் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள். இப்போது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து என்னால் சடனாக ஸ்பீட் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் ஐ எம் லிட்டில் பிட் ஸ்லோ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபெடரேஷன் கப் ஐ வில் கிளியர் sub 13 and I will do Asian Championship qualifying. Vidya, last two questions. Why didn't you join the camp when the federation asked you? What was the reason for that? ரீசன் எதுவும் இல்லை. ஸோ நான் இப்போ இந்த சீசனுக்கு வந்து 400 ஹர்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு. ஏன்னா இண்டிவிஜுவலாக 400 ஹர்டில் ஒலிம்பிக்ஸே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மிஸ் பண்ணக்கூடாது. 400 ஹர்டில்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளால முடியும். ஏன்னா இந்தியாவில் யாருமே இது வரைக்கும் sub 54 போனதில்லை. ஸோ அட்லீஸ்ட் sub 54க்கு போகலாம் அப்படின்ற ஒரு எய்மில் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Now you will go home. Who is going to eat what to enjoy the medals that you got here? We are not சொல்லப்போனால் நாங்கள் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஸோ இப்போவே நாங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப் சீசனில் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் எங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஃபுட் அவ்வளோ ஓகே, இப்போ நாங்கள் எங்களுக்கு பிடிச்சது சாப்பிடுவோம். ஆனால் என்னோட ஈவெண்ட் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே நான் KFC சிக்கன் சாப்பிட்டேன்ப்பா. ஐ லைக் பர்கர் அண்ட் KFC சிக்கன். நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். Okay, so last question. What are both of your targets in 2025? Open Ashes already we promised we break the national record பண்ணணும்னு போன டைமே நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைம் அதுக்கான எஃபெக்ட் தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் கோச் நேபர் சிங் ராத்தூர் அதுக்காக ரொம்பவே நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நவ் வி ஆர் ஜாயின் JSW. அவங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மாக இருக்கட்டும், ஃபிசியோவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரெக்கவரியாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் அதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த டைம் நல்லா அச்சீவ் பண்ணுவோம். ஸோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் தான் எங்கள் டார்கெட். Thank you. Thank you.